Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நீங்க காவல்துறையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு. அப்போ ஒரு இடத்துல என்ன பிரச்சனையை நம்ம வந்து கையாளுகிறோம் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதலும் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்றது தான் அது காட்டுது. கொஸ்டின் அவர் கழிச்சு தான் வந்து இதை பேசணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேட்குறேன், அசெம்பிளியை நானும் கவர் பண்ணியிருக்கேன். பல முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது திமுகவும் வந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு இந்த பிரச்சனையை விவாதிக்கணும் அப்படின்னு அசெம்பிளியில பிரச்சனை பண்ணியிருக்காங்க. வந்து வாக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. இல்ல அவரு சொல்லுவாரு, எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியலா பண்ணுவாங்க, அவரே பேசியிருக்காரு. அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது அரசாங்கத்துக்கு தெரியல, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியல அப்படின்னும் போது நமக்கு அது அப்போ யார் இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார், எந்த இடத்துல இந்த அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க, அப்போ இந்த தவறான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்க வேண்டும்? ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதிகாரி வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகே, முதலமைச்சருக்கே தெரியாம அது எப்படி நடந்துச்சு? அப்புறம் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன கொஞ்சம் விட்டீங்கன்னா எல்லாமே என்ன கேட்காம பண்றீங்க அப்படின்னு அவர் டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து ரிவோக் பண்றாங்க, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு விஷயத்த நாம வந்து செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் என்பது இந்த அதிகாரிகளுக்கு எங்கிருந்து வருகிறது? அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? பெரிய விஷயம் இல்லை அது. ஆக்சுவலி அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தவங்க? அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, சரி ரைட் ஓகே நம்ம இதை பண்ணிட்டோம்னா அப்புறம் போய் சொல்லிக்கலாம். ஒரு மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு சாதாரண சம்பவமாக எப்படி கடந்து போகும்? அதை எப்படி ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம பார்க்க முடியும்? மரக்காணம்ல நடக்கும்போது அதிகாரிகளை மாற்றிருக்கீங்க, என்ன நடந்துருச்சு? மீண்டும் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடக்குது, இப்போவும் நீங்கள் அதிகாரிகளை மாற்றிருக்கீங்க. இந்த மாதிரி அதை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. பல்லு பிடுங்கிறதெல்லாம் என்ன உயிராக போயிருச்சு, பல்லு பிடுங்குறீங்க, பல்லு பிடுங்கிறத பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, உயிராக போயிருச்சு அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ உயிர் போயிருக்கு. இப்போ நீங்கள் யூபியிலலாம் விமர்சனம் பண்ணுறீங்க, யூபியில் புல்டோசரை கொண்டு போய் இது பண்ணுறாங்க, கண்ணாபண்ணன் பண்ணுறாங்க, புல்டோசரை கொண்டு போய் புல்டோசர் ஆட்சி நடக்கிறது அப்படின்றத நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் பல்லு பிடுங்குற கொரடாவை எடுத்துகிட்டு போய் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 40க்கு 40 வென்று விட்டோம், அதை வந்து உங்களால் பொறுத்து கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல, அதனால இதெல்லாம் பேசுறீங்க. முதல்வர் சட்டமன்றத்திலே பேசுறாரு. 40 இடங்கள்ல திமுக ஜெயிச்சதை ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா 60 பேர் இறந்ததை ஜீர்ணிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல வர. ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா தவறு நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 2வது வாட்டி நடந்து போச்சுன்னா முதலமைச்சருக்கு தெரியாம தவறு நடந்து போச்சு அப்படின்லாம். தொடர்ந்து தவறுகளே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அதை எப்படி நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க? அது வேற எதுவும் இல்லை, அரசாங்கத்துடைய தோல்வி தான் முதலமைச்சருடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள் இருக்கணும், அதிகாரிகளுடைய கண்ட்ரோல்ல முதலமைச்சர் இருக்க முடியாது. காவல்துறையோட மெத்தன போக்கு அப்படின்றது யார் சொல்ற? திமுகவுடைய அமைச்சரே சொல்றாரு. இந்த அரசாங்கத்தை உலுக்கி ஏஞ்சி உட்காருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை என்பது எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை இல்லாமல் செயல்படுகிறார் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம். நீங்க டாஸ்மாக் சரக்குல வந்து கிக் இல்லை, டாஸ்மாக் சரக்குல வந்து இப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாவே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நினைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தி நியூஸ் மினிட் தமிழுடைய ஆசிரியர் மிராதகுரிய ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை வந்து கூர்ந்து அவதானிக்கிற போது மிக முக்கியமாக கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது. இது தொடர்பாக பலரும் வந்து தங்களுடைய களப்பணிகளை வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய நியூஸ் மினிட் தளத்தின் வாயிலாகவும் நீங்கள் பல விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து பேசியிருந்தீங்க. அதுவும் ஒரு பேசுபொருளாக ஒரு மாதிரி இருந்தது. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நீங்கள் பேசியிருந்த ஒரு காணொளி லா அண்ட் ஆர்டர் தொடர்பாக தொடர்ந்து ஒரு சறுக்கலை சந்தித்து வருகிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத பேசியிருந்தீங்க. இதை அதோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணுமா? ஏன் அப்படின்னா கள்ளச்சாராய மரணங்கள்ங்கிறது நாட் ஒன்லி இன் டிஎம்கே கவர்மெண்ட், பல அரசுகளில் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான். அதை
வேண்டுமென்றே சில பேர் பெரிதாக்குறாங்கன்ற விமர்சனத்தை ஆளும் கட்சி தரப்பினர் வந்து முன்வைக்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன இதில்? ஒரு மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு சாதாரண சம்பவமாக எப்படி கடந்து போக முடியும்? அதை எப்படி ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம பார்க்க முடியும்? அது ஒரு எல்லா மாநிலங்கள்லையும் நடக்குது, அதனால் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது வந்து சாதாரண நிகழ்வு தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நாம் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த நபருடைய மனநிலை வந்து சரியாக இருக்கிறதா, அவர் சரியாக தான் பேசுகிறாரா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. இது அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரி 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனால் அந்த ஒப்பீடும் இந்த ஒப்பீடும் வந்து சரியாக போயிடுச்சு, கணக்கு சரியாக போயிடுச்சு, கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு போக முடியாது, கடந்து போயிட முடியாது. ஏன் இது நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கடந்த வருடம் செங்கல்பேட், மரக்காணம், விழுப்புரம் 2 இடங்களில் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்போது உடனே அரசாங்கத்திலேருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 14 வருஷம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை. கள்ளச்சாராயம் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அது மரணங்களில் போய் முடியல. அப்போ 14 வருடங்கள் கழித்து இது நடக்கிறது அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். என்ன இப்படி நடந்துருச்சு, எப்படி இதை விட்டாங்க அப்படின்றதான் முதல்ல கேள்வி. எப்படி இது இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்றது. அப்போ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுச்சு. முதலமைச்சரே என்ன சொன்னார்? நான் வந்து கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் வேண்டுமென்றால் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. எல்லாம் அதுக்கப்புறம் பல வழக்குகளை போட்டாங்க, பல பேரை ஜெயிலில் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் சரி. ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து அதே மாதிரி மரணங்கள் நடக்குது. 65 பேர் இறந்திருக்கிறார்கள். 65 பேர் அப்படின்றது நீங்கள் என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் அதை நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் எதை சொல்லி கூட நீங்கள் அதை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால் இந்த விஷயம் அப்படின்றது பெரிய விஷயம். இது திமுக அரசின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களங்கம். அதை அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படின்ற கேள்விதான். இதற்கு யார் பொறுப்பு? எந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி இதுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? நீங்க மரக்காணம்ல நடக்கும்போது அதிகாரிகளை மாற்றுறீங்க. என்ன நடந்துருச்சு? மீண்டும் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடக்குது. இப்போ நீங்க அதிகாரிகளை மாத்திருக்கீங்க. அடுத்தது இது என்ன வடிவம் எடுக்கும், எப்படி வரும், எந்த இடத்துல இதை கண்ட்ரோல் பண்ண போறாங்க, எந்த இடத்துல அந்த பயம் அப்படின்றது இருக்கு, அதிகாரிகள் மட்டத்திலே அந்த பயம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து இப்போ எழுப்ப வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. இல்லை, இந்த சம்பவம் நடந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறான்னு சொல்கிறார்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, பல பேர் மாற்றிருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஐஏஎஸ் பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரவன்குமாரை. நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் நடவடிக்கை அப்படின்றது வெறும் டிரான்ஸ்ஃபரோ அல்லது சஸ்பென்ஷனோ நடவடிக்கை கிடையாது. நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக்கி இருக்குது. இது இன்னைக்கு நேற்று நடந்த சமாச்சாரம் கிடையாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தில், ஒரு பெரிய விபரீதத்தில் அது போய் முடிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. கஸ்டோடியல் மரணங்கள் நடந்திருக்கு, 1க்கு மேற்பட்ட கஸ்டோடியல் மரணங்கள் நடந்திருக்கு. அதை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினர் பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது எக்ஸ்போஸ் ஆனோடனே வேறு வழி இல்லாமல் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சென்னை கீழ்ப்பாக்கில் நடந்த அந்த விக்னேஷுடைய அந்த குதிரை ஓட்டும் தொழிலாளியுடைய காவல்துறை மரணம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் பல்பீர் சிங்கோடைய விஷயம் வந்து எப்படியாச்சும் அதை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. யாராச்சும் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதை வந்து அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு சப் கலெக்டரை வச்சுலாம் வந்து விசாரணை முதல்ல போட்டிருக்க மாட்டாங்க. அதோடைய சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஒரு இடத்துல என்ன பிரச்சனையை நம்ம வந்து கையாளுகிறோம் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதலும் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்றது தான் அது காட்டுது. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அமுதா போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அவரை வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அறிக்கையை விட்டாங்க. இந்த மாதிரி அதை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. பல்லு பிடுங்கிறதெல்லாம் என்ன, உயிரா போயிருச்சு, பல்லு பிடுங்குறீங்க, பல்லு பிடுங்கிறத பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, உயிரா போயிருச்சு அப்படின்லாம் பேசினாங்க.
இப்போ உயிர் போயிருக்கு. அப்போ உயிர் போனாதான் வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்த முடியாது இல்லையா? அப்போ இஷ்யூ ஏதோ ஒரு இடத்துல இஷ்யூ இருக்குது. அது காவல்துறை அந்த ஒரு நபர் மட்டும்தான் அதற்கு காரணம் இல்லை. பல்பீர் சிங் மட்டும்தான் அதற்கு காரணம் இல்லை. பல்பீர் சிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல்பீர் சிங் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? அப்போ அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீங்கள் வந்து ஒரு கொறடாவை எடுத்துட்டு ஊர் ஊராக போய் நான் வந்து பல்ல பிடுங்குவேன் அப்படின்னு ஒரு அதிகாரியை நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி சட்டம் ஒழுங்காக இருக்க முடியும்? அது எப்படி சட்டம் ஒழுங்காக இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது, இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது இல்லை? இப்போ நீங்கள் யூபியிலலாம் விமர்சனம் பண்ணுறீங்க, யூபியில் புல்டோசரை கொண்டு போய் இது பண்ணுறாங்க, கண்ணாபுரன் பண்ணுறாங்க, புல்டோசரை கொண்டு போய் புல்டோசர் ஆட்சி நடக்கிறது அப்படின்றத நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் பல்லு பிடுங்குற கொறடாவை எடுத்துகிட்டு போய் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டுக்கும் அதை வந்து ஒப்பிடவே முடியாது. ஒரு தவறு அப்படின்னா அது தவறு தானே, அது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்க, மணிப்பூரில் அப்படி நடக்குது, நீங்கள் வந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து சமூக வலைதளங்கள்லேயே பல பேர் கேட்குறாங்க. மணிப்பூரில் நடந்ததும் தவறு தான், ஆனால் மணிப்பூரில் நடந்தது கோடிட்டு காமிச்சு இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதை விட பெருசாலாம் நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் நியாயப்படுத்த முடியாது, உங்களை நியாயப்படுத்திக்க முடியாது. மணிப்பூரில் நடந்தது வேற ஒரு சமாச்சாரம், அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதை வந்து பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பல பத்திரிகையாளர்கள் அங்கே போய் உட்கார்ந்து அதை ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த மாதிரி எப்போ நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே எல்லாரும் போய் அதை வந்து திமுக அரசுக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு நான் அதான் என்னுடைய ஷோவில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் இஷ்யூஸ். எஸ், நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே அந்த ஸ்கூலில் நடந்த சமாச்சாரம், ஒரு மாணவியினுடைய மரணம், அது எப்படி வந்து ரூமர்ஸாக மாறி அது எப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக போய் மாறி முடிந்திருக்கிறது. நீங்கள் அப்போ கள்ளக்குறிச்சி மீது உங்களுக்கு வந்து ஒரு தனி பார்வை அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கே போலீஸிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்க. அங்கே நீங்கள் ஒரு ஹால் மீட்டிங் போட முடியாது. ஓகே, நீங்கள் இன்னைக்கு கூட வந்து கள்ளக்குறிச்சி அந்த மாணவியுடைய மரணம் தொடர்பாக ஒரு கூட்டம் நாங்கள் போடுறோம் அப்படின்னு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மீது ஒரு தனி கவனம் செலுத்தி கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அப்போ அங்கே கள்ளசாராயம் மட்டும் எப்படி ஓடிட்டு இருந்துச்சு? அப்போ அதை ஏன் நீங்கள் கவனிக்கல அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா? நிச்சயமாக அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். எப்படி அவாய்ட் பண்ணியிருக்க முடியும்? காவல்துறை அவங்களுடைய வேலையை சரியாக பார்த்துருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். கள்ளசாராயம் வந்து ஒழிக்கவே முடியாது, கள்ளசாராயத்தை நாம் வந்து ஒழிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் அப்படின்லாம் நீங்கள் பேசுனா கூட நீங்கள் சவுத்தில் கள்ளசாராயத்தை ஒழிச்சிருக்கீங்க இல்லையா? சவுத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2003 2004 அப்புறம் அந்த டாஸ்மாக் வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு கள்ளசாராயம் அப்படின்றது இல்லை. காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க, சவுத்தில் கள்ளசாராயம் ஒழிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் கள்ளசாராயத்தினால அங்கே வந்து சாதிய ரீதியான மோதல்கள் அதிகரித்து வருது. அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் ரைவல்ரி அப்படின்றது அதிகமாக உருவாகுது. ஒரு 4-5 டாமினன்ட் கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி என்பது உருவாகிறது. அதெல்லாம் வந்து ஒரு காரணங்களாக இருந்ததுனால அதை அட்ரஸ் பண்ணி அதை வந்து சில அதிகாரிகள் வந்து அங்கே போஸ்டிங்ஸை போட்டு அந்த அதிகாரிகள் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் ஜவ்வாது மலையிலையோ அல்லது கல்வராயன் மலையிலையோ அல்லது சித்தேரி மலையிலையோ கள்ளசாராயம் என்பது புழங்குகிறது, கள்ளசாராயத்தை காய்ச்சுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து யார், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாருமே வந்து தினக்கூலிக்கு போகிறவங்க, ட்ரைபல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இந்த கள்ளசாராயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ எந்த இடத்துல நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதை அவர்கள் செய்யவில்லை அப்படின்றதுனால தான் இது மீண்டும் மீண்டும் நடக்குது அப்படின்னும் போது தான் அங்கே அந்த இடத்துல கேள்விகளை தானே கேட்க முடியும். நீங்கள் 65 பேர் இறந்துருக்கிறத நீங்கள் வந்து ஒரு சாதாரண சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போயிட முடியும்? இல்லை, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேள்வி நேரத்தில் பேச முயற்சி பண்ணாங்க, கேள்வி நேரத்தில் வந்து தடை போட முயற்சி பண்ணாங்க, அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணாங்களே தவிர வேற நோக்கம் இல்லைங்கிறாரு முதலமைச்சர் தரப்புலேருந்து பேசுகிறவங்க. குறிப்பாக 40க்கு 40 வென்று விட்டோம், அதை வந்து உங்களால் பொறுத்து கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல, அதனால இதெல்லாம் பேசுறீங்க, முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுகிறாருல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, 40 இடங்கள்ல திமுக ஜெயிச்சதை ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா 60 பேர் இறந்ததை ஜீர்ணிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு முதலமைச்சர். இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர்கிட்ட வந்திருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சட்டமன்றத்தில் எப்படி அவர் அதை பேசுறாரு, அதை ரிப்பீட் பண்றாரு, ரெண்டு முறை அதை பேசியிருக்காரு. இப்போ
நீங்கள் 40 தொகுதியில் ஜெயிச்சது யாருமே வந்து நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னு அந்த வெற்றியை உங்ககிட்ட இருந்து யாருமே பிடிங்க யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. அது நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய கூட்டணி வியூகம், நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் நடத்தின அரசாங்கத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து கிடைத்த ஒரு வெற்றியாக கூட நீங்கள் அதை கருதிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதற்கு இது பதிலாக இருக்க முடியாதுல்ல. இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை கூட கேட்கலன்னா அப்புறம் அவங்க என்ன எதிர்கட்சியாக இருக்காங்க? டைம்ல உங்களுக்கு 1 hour கொஸ்டின் அவர் இருக்குல்ல, அதுக்கப்புறமா பேசியிருக்கலாம். கொஸ்டின் அவர் கழிச்சு தான் வந்து இதை பேசணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்றாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், அசெம்பிளியை நானும் கவர் பண்ணியிருக்கேன். பல முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது திமுகவும் வந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு இந்த பிரச்சனையை விவாதிக்கணும் அப்படின்னு அசெம்பிளியில பிரச்சனை பண்ணியிருக்காங்க, வந்து வாக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் குட்கா சம்பவம், குட்காவை உள்ள கொண்டு போய் அந்த அசெம்பிளி செஷன் நடக்கிற அந்த 5 நாள் 10 நாள்ல தினந்தோறும் அதை பிரச்சனையாக கொண்டு வந்திருக்காங்க. திமுக ரொம்ப எஃபெக்டிவா எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறது. அதே போல உங்களுக்கு வந்து தூத்துக்குடி ஃபயரிங் பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு அதை பேசினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் கூட வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அசெம்பிளிக்குள்ள பேசினாங்க. உங்களுக்கு அசெம்பிளியில எதிர்கட்சிகளுடைய ரோல் அதுதான். நீங்க அந்த பிரச்சனையை கொண்டு போய் அசெம்பிளியில வச்சு அதை வந்து ஒரு விவாதமாக மாற்றி அதற்கு ஒரு தீர்வு காணுவது தான் வந்து எதிர்கட்சியுடைய வேலை. எதிர்கட்சி அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா நீங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நாங்கள் வந்து மரபு தான் ஃபாலோ பண்ணுவோம், கேள்வி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அது ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை ஒத்தி வச்சுட்டு நீங்கள் இதை முக்கியமான விஷயமா நீங்கள் இதை விவாதிங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள்லாம் இந்த பிரச்சனையை எழுப்புனாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா எதிர்கட்சிகளுடைய நிலைமை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. குறிப்பாக அதிமுக, நீங்கள் பிஜேபி வேணால் சொல்லலாம் நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதிமுக உண்மையான எதிர்கட்சி அவங்க தான் சட்டமன்றத்தில் அதை கொண்டு போய் எழுப்பணும். அது அவங்களுடைய கடமை. அந்த கடமையிலேருந்து அவங்க தவறுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு தான் வந்து மக்கள் பேசுவாங்க. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்க சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சட்டமன்றம் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னும் போது இது அரசாங்கத்துடைய தோல்வி. இதற்கு அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதை பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அசெம்பிளியில் கொண்டு வந்து முதல்ல கேள்வி நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த புது சட்டமன்றம் கட்டினாங்க இல்லையா, விலைவாசி உயர்வு, காய்கறிகளுடைய விலையெல்லாம் அதிகரித்து போயிருக்கு அப்படின்னு காய்கறி மாலையெல்லாம் போட்டு அசெம்பிளிக்கு வந்தாங்க. ஜெயக்குமார் மற்ற ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு காய்கறி மாலையை போட்டு வந்து அவங்க வந்து உட்கார்ந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ எதிர்கட்சிகள் அதை தான் செய்வாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை தான் செய்திருக்காங்க. அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது மரபுகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதில்ல. இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, அதை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ கலைஞர் இருந்தாருன்னா ப்ராபப்ளி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு டிஸ்கஷன், ஒரு டிபேட்டை வந்து அவரே உருவாக்கியிருப்பார். மற்ற கூட்டணி கட்சியினர்கள்லாம் வந்து கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். நீங்கள் 40 தொகுதிகளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு வயிற்று எரிச்சல், உங்களுக்கு கண் உறுத்துது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்டருந்து வந்தது நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே அது வந்து அந்த மாதிரி ஒரு 40 தொகுதிகளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அதை மடைமாற்றுவதற்காக தான் இவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது அதை எப்படி ஏற்றுக்க முடியாது? ஸ்டேட்டில் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னே கூட ஒரு வார்த்தையை வந்து அவர் சொன்னார். அவர் சொல்லுவாரு, எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணுவாங்க, அவியலா பண்ணுவாங்க, அவரே பேசியிருக்காரு. அப்போ அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் செய்யலாம், மற்றவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் செய்ய முடியாது அப்படின்றது என்ன ரூல்ஸ் மாறிடுச்சா என்ன? எதிர்கட்சிகளுடைய கடமை அதை பேசுவது, அதை அவங்க பேசியே ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு போலீஸ் மானிய கோரிக்கை வருது அப்படின்றதுக்காக தான் எதிர்கட்சியெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவையை நடத்தியிருக்காங்க. நீங்கள் போலீஸ் மானிய கோரிக்கை அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படியே பயப்படுவாங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனையை எதிர்கட்சி தலைவர் எழுப்ப போகிறார் அப்படின்லாம் வந்து நடுங்குவாங்க. போலீஸ் மானிய கோரிக்கையில் கலைஞர் என்ன பேச போறாரு அப்படின்றத இன்டெலிஜென்ஸ் வந்து நோண்டி எடுத்துரும். யார்கிட்ட பேசுறாரு, எந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரு, எந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுறாரு, எந்த பாயிண்ட்டை இவர் எடுத்து பேசுவார்,
எந்த ஸ்பீச்சை எந்த சம்பவத்தை இவர் கோட் பண்ண போறாரு, அதற்கு நம்ம உடனடியாக வந்து அந்த சம்பவத்துக்கு ஒரு பதில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவங்க என்ன பேச போறாங்க, எந்த இஷ்யூவை கொண்டு வர போறாங்க, எந்த இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்லாம் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணும். யார்கிட்ட பேசுறாரு இவரு, அவ்வளவு வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயம். உங்களுக்கு போலீஸ் மானிய கோரிக்கை, நீங்க போலீஸ் மானிய கோரிக்கை அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு பக்கத்துல வந்து போலீஸ் மானிய கோரிக்கையில உங்களுக்கு வந்து இது வரும். தினமலர் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து எழுதுவாங்க போலீஸ் மானிய, அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க. அது ஒரு முக்கியமான மானிய கோரிக்கை. நீங்க ஒட்டுமொத்த அசம்பிளி இல்லையா, அது முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட்ன்றதால அதற்கு வந்து கூடுதல் கவனம் என்பது இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பேச போறாங்க அப்படின்னும் போது அதற்கெல்லாம் வந்து அவங்க பதிலை தயார் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. என்ன பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் பேசியிருந்தாலுமே அரசியல் திறனாய்வாளர்களோ அல்லது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசும்போது தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு வந்து தவறான அதிகாரிகள் தான் வந்து காரணம், தவறாக வந்து முதலமைச்சரையே கைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அதன் மீது உங்கள் பார்வை என்ன? சரி, நீங்கள் ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா தவறு நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது வாட்டி நடந்து போச்சுன்னா முதலமைச்சருக்கு தெரியாமல் தவறு நடந்து போச்சு அப்படின்லாம். தொடர்ந்து தவறுகளே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அதை எப்படி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க? அது வேற எதுவும் இல்லை, அரசாங்கத்துடைய தோல்வி தான் முதலமைச்சருடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு முறை நடந்தால் அது தவறு. நாங்கள் கேட்குறேன், ஒரு 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை மீது அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த G2 கேஸில். உடனே அது முதலமைச்சருக்கு தெரியல, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ப்ரெஷர் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த வழக்கு வந்து அப்படி போயிடுச்சு. கன்னியமூர் அந்த கள்ளக்குறிச்சி கேஸில், பள்ளி மாணவி கேஸில் அதை பற்றி எழுதின சாவித்திரி கண்ணனை வீட்டுக்கு வந்து வீடு புகுந்து தூக்கிட்டு போனாங்க. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன ஏது எதுவுமே ஃபாலோ பண்ணல, இவங்க கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆனோடனே ஐயோ அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது நடந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது அரசாங்கத்துக்கு தெரியல, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியல அப்படின்னும் போது நமக்கு அது அப்போ யார் இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார், எந்த இடத்துல இந்த அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க? அப்போ இந்த தவறான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்க வேண்டும்? விவசாயிகள் மேலே குண்டாஸ் கூட, விவசாயம் மேலே, அதான் விவசாயம் மேலே குண்டாஸ் போட்டது ஐயோ எங்களுக்கு தெரியலையே அப்படின்னாரு. அது ஏவா வேலுவோடைய அழுத்தத்தின் பேரில் அந்த குண்டாஸ் வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஏவா வேலு ஒரு விவசாயி மீது ஒரு குண்டாஸ் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லாபி வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் அவருடைய அரசாங்கத்துக்குள்ளே செயல்பட்டு இருக்கு, ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. நம்ம இதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்றதெல்லாம் அந்த சப்பைக்கட்டுக்கெல்லாம் இனிமேல்ட்டு சொல்ல முடியாது. தெரிஞ்சுதான் நடக்குதுன்றீங்க. 3 வருஷம் ஆயிடுச்சுங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து. நீங்கள் ஃபஸ்ட்டு இயரில் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா சரி ஓகே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து அந்த அதிகாரிகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் அந்த அதிகாரிகள் எப்படி கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. யார்கிட்டையும் கேட்கல. இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதிகாரி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, முதலமைச்சருக்கே தெரியாமல் அது எப்படி நடந்துச்சு? அப்புறம் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன கொஞ்சம் விட்டிங்கன்னா எல்லாமே என்ன கேட்காம பண்ணுறீங்க அப்படின்னு அவர் டென்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிவோக் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நாம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் என்பது இந்த அதிகாரிகளுக்கு எங்கேருந்து வருகிறது? அந்த தைரியம் எங்கேருந்து வருகிறது? பெரிய விஷயம் இல்லை அது. ஆக்சுவலி அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தவங்க? அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, சரி ரைட் ஓகே நம்ம இதை பண்ணிட்டோன்னா அப்புறம் போய் சொல்லிக்கலாம், சொன்னோன்னா அவர் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்களா? அப்போ அந்த இடத்துல இவர் கண்ட்ரோல் பண்ண தவறுகிறாரா? முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் அதிகாரிகள் இருக்கணும். அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் முதலமைச்சர் இருக்க முடியாது. அதிகாரிகளுக்கு ஓட்டு வாங்குறது, ஓட்டுக்கு வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கவலை கிடையாது. ஓட் பாலிசியே கிடையாது. ஆனால் முதலமைச்சருக்கு அந்த கட்டாயம் என்பது இருக்கிறது. முதலமைச்சருக்கு அந்த பதில் அப்படின்றத அவர் சொல்லணும். அதிகாரிகளும் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும், அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு கூடுதலாக அந்த பொறுப்பு என்பது யாரிடம் இருக்கிறதுன்னா முதலமைச்சர்கிட்ட தான். அப்போ எனக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது இந்த அரசாங்கத்தில் அப்படின்ற கேள்வி இருக்குது.
இந்த இடத்துல தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளில் முதலமைச்சருடைய பார்வைக்கு இது போயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. கலைஞர் இருந்தால் அது அவர் அப்படி விட்டுருக்க மாட்டார். 12 மணி நேரம் வேலைலாம் கண்டிப்பாக டிஸ்கஷனுக்கே கூட வந்திருக்காது கலைஞர் இருந்திருந்தாருன்னா. உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா டிஜிபி முதல் ஐஜி முதல் அங்கே இருக்கக்கூடிய ஏடிஜிபி யார் இருக்காங்களோ எல்லாரையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது உங்கள் மேலே தானே இருக்கணும். அந்த பயம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த பயம் இல்லை. நாம் எதையும் செய்யலாம், அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு அப்படியே கவரப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னா இங்கே இந்த இல்லை. ஆனால் இதில் இன்னொரு எண்ணம் சொல்கிறாங்க, இது கிரவுண்ட் லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா இல்லையா அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்ப்பாங்க முதலமைச்சர். இது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குதா, ஏதாவது மக்கள் பார்க்குறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைலெக்ஷனாக எதிரொலிக்கணும்ல, அது விக்ரவாணி பக்கத்தில் தான் இருக்குது, அப்புறம் எதிரொலிக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ இது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு டோனுக்கு வந்துட்டாங்களா? சரி, நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி டோனு நீங்கள் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாளிகையில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து அந்த எண்ணங்களோடலாம் இருக்கலாம். அப்படி தான் மோடியும் இருந்தார். நாம் எதை செய்தாலும் மக்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள், மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நாம் நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மனநிலையில் தான் இருந்தார். தேர்தல் நடக்கும்போது தேர்தல் சமயத்தில் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அவர் எதிர்பார்க்கலையோ எல்லா பிரச்சனைகளும் மக்கள் மனசில் இருக்குது. எஸ், எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எதையும் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே பண்ணிட்டுமே நல்லா பேஷ் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கே பதிலடி கொடுக்கணுமோ அங்கே கொடுப்பாங்க. திமுக ஆட்சி மீது தொடர்ந்து இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் சரி தொடர்ந்து அரசியல் ரீதியாக திமுக ஆட்சி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்னன்னா, உங்களுக்கு திமுக ஆட்சி வந்தால் லா அண்ட் ஆர்டரில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், லா அண்ட் ஆர்டர் சரியாக ஹேண்டில் சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அப்படின்றது பெர்செப்ஷன். இது அந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் வந்து அந்த பெர்செப்ஷனில் அப்படியே இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார், அதை முதலமைச்சர் சரி செய்கிறாரா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு சொல்லுங்கள், கள்ளக்குறிச்சியில் யார் எந்த அமைச்சர் போய் உட்கார்ந்தாங்க? உதயநிதி ஸ்டாலின் நேர்லேயே போனார், நேர்லேயே போய் பார்த்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அவரை திருக்கரங்களால் வழங்கப்பட்டதுன்னு ஏவா வேலு சொல்கிறாரு. கரெக்ட், அதான் சொல்கிறேனே. அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்து அங்கே பிரச்சனை. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ஒரு தீர்வு அப்படின்னு இவங்க முன்னிறுத்துவது உதயநிதியோடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். முதலமைச்சர் மேலே மக்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்புணர்வோ அல்லது இந்த முதலமைச்சர் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணம் இன்னும் வந்து உருவாகல, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை வந்து எதிர்கட்சிகளும் அதை வந்து பெரிதாக உருவாக்கவில்லை அப்படின்னு கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு அப்படி இருக்கு. பட் இதே நிலை நாளைக்கு நீடிக்குமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்ன்றதுனால ஏவா வேலு போனாரு, அதுக்கப்புறம் மாசு சுகாதாரத்துறை அமைச்சர்னால அங்கே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, அதுக்கு போகிறாரு. பொன்முடி எங்கே இருந்தார்? பொன்முடியுடைய மாவட்டத்தில் தானே அது வந்து கள்ளக்குறிச்சி முன்னாடி வந்துச்சு. அவர் தெரிஞ்ச ஆட்கள் தானே கள்ளக்குறிச்சியில், அவர் போலியே. வேறு எதுவும் மூத்த அமைச்சர்கள் யாரும் வந்து அங்கே அனுப்பி வைக்கப்படவில்லையே. ரெண்டாவது அதிகாரிகள் போனாங்க, எந்த அதிகாரிகளை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க? நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கலைஞருடைய ஆட்சி காலத்திலே இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலே இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரிகளை முன்னிறுத்திடுவாங்க. அதிகாரிகள் போய் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. டைரெக்டாக முதலமைச்சர்கிட்ட அதிகாரிகள் ரிப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. ஓகே, ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அமுதா, இவங்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க, ராஜேஷ் லக்கானி. அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அதிகாரிகள் போய் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெறும் ஏவா வேலு மட்டும்தான் வந்து அங்கே போயிருந்தார். அவர் தான் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தார், பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருந்தார். அவரே சொல்கிறாரு, இது காவல்துறையோட மெத்தன போக்கு, இது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு முதலமைச்சர் நினைத்ததின் விளைவாக அவர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு. காவல்துறையோட மெத்தன போக்கு அப்படின்றது யார் சொல்கிறா? திமுகவுடைய அமைச்சரே சொல்கிறாரு. அப்போ அந்த மெசேஜிங் கூட வந்து உங்களுக்கு சரியில்லை. ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்றத வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறது கூட வந்து விரும்ப மாட்டேன்றாங்க. நீங்கள் யார் மேலேயாச்சும் பழியை போடணும் அப்படின்றதா. இப்போ அந்த கலெக்டரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. பக்கத்துலேயே எம்எல்ஏவும் உட்காந்துருக்காரு. அந்த எம்எல்ஏ உட்காந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்ததில்
வயிற்று வலியினால அவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அருள், ரொம்ப சிம்பிள் அருள். ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும். ஒரு 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 ஸ்கூலில் வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட உடனே ஒரு ரிப்போர்ட்டராக நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ன கேள்வி என்னவா இருக்கும்? முதல்ல அந்த உணவில் எப்படி கலக்கப்பட்டுச்சு, அல்லது எந்த இடத்துல நடந்திருக்குது, என்ன உணவு சாப்பிட்டாங்க, எவ்வளவு மணி நேரங்கள் ஆச்சு, இப்போ எப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள்லாம் வரும். இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு உணவு எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் சாப்பிட்ருக்கலாம், 150 பேர் சாப்பிட்ருக்கலாம், 200 பேர் சாப்பிட்ருக்கலாம். அப்போ அந்த ஒரு 200 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் இந்த அதிகாரிகள் வந்து பேசியிருக்காங்க, எந்த விதமான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் உட்கார்ந்து இந்த அதிகாரிகள் பேசியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு லேப்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுதானங்க முக்கியம். நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கையாளுகிறோம் அப்படின்றது தான். இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு நபர் இறந்துருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே அந்த விஏஓ கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற தாசில்தாரை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க என்ன ஏதுன்னு. எவ்வளோ பேர் சரக்கு சாப்பிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் போயிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் எஸ்பியை கூப்பிட்டு போலீஸ் ரிப்போர்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க ஒரு 200 பேர் தோராயமாக சாப்பிட்ருப்பாங்க சார் அப்படின்னு. அப்போ யாருமே பேச மாட்டாங்க, யாருமே அந்த காரணங்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை எப்படி மெத்தனை போக்கோட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம். வீடு வீடாக போய் பார்ப்பாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராச்சும் கள்ளசாராயம் குடிச்சிருக்காங்களா, என்ன ஏது, உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா 3வது 4வது நாள் நடக்குது. இதெல்லாம் 2வது நாள் அன்றைக்கே அதெல்லாம் வந்து அவர்கள் செய்திருக்கணும். செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் முன்னாடியே கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா கூட ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இந்த உயிர் பலி அப்படின்றத வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மெத்தனால் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் 10 ml மெத்தனால் குடிச்சிங்கன்னா கண்ணு போயிடும். 30 ml குடிச்சிங்கன்னா உயிர் போயிடும். இவங்க குடிச்சிருக்கிறது 50 ml. கொஞ்சம் பேர் அதில் தண்ணி கலந்து குடிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் பேர் வந்து தண்ணி கலந்து ஒரு நிறைய தண்ணி கலந்து குடிச்சிருக்கிறதுனால ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. சில பேர் அப்படியே அந்த பாக்கெட்டை திறந்து அப்படியே ஊற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இம்மீடியட்டாக அந்த ரியாக்ஷன் அப்படின்றது இருக்குது. இன்னொன்று, அந்த பகுதியில் அந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற நபர் வந்து ஒரு ரொம்ப சின்ன சாதாரண ஒரு நபர் தான். அந்த ஊரில் ஒரு பெரிய மாஃபியாவை ரன் பண்ணுற மாதிரிலாம், பெரிய ரவுடி அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை, ஃபார்ம் ஆகலை. ரொம்ப நார்மலான மனுஷன், ரொம்ப ரொம்ப நார்மலாக அந்த ஊருக்குள்ளேயே அப்படியே இருக்கிற ஒரு ஆள். அந்த ஆள் விற்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். கல்வராயன் மலையிலேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து விற்கிறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அலோவ் பண்ணுறாங்க, போலீஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆள் கல்வராயன் மலையிலேருந்து வாங்கிட்டு வந்த சாராயத்தை விற்கிறது உங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு வந்து உயிர் பலியில் போய் முடியாது. ஆனால் இந்த மெத்தனாலை வந்து கலந்து அதை சாராயமாக விற்கிறாங்க அப்படின்னும் போது இதை வந்து கண்காணிச்சிருக்கணும். அதை அவங்க கண்காணிக்கலை. நீங்கள் அந்த கல்வராயன் மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஏலம் விடுவாங்க சாராயத்தை, யார் காய்ச்சறது அப்படின்னு. இந்த வாரம் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஊருக்கு நீங்கள் காசு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெண்டர் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து சாராயத்தை காய்ச்சலாம். அந்த ஊரில் இருக்கிற யாருமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஊரே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே லோக்கலில் பண்ணியிருக்கக்கூடிய செட்டப்பு. அப்படியே அந்த ஊர்லேருந்து அந்த கல்வராயன் மலையிலேருந்து நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த சாராயத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தனி டெண்டர் இருக்கும். அதுக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க. அது வந்து ஒரு 6 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் அந்த டெண்டர் வந்து விடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு அரசாங்க மாதிரி இருக்கு, ஒரு தனி அரசாங்க திட்டம் மாதிரி இதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கல்வராயன் மலையிலேருந்து வர சாராயம் விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி இந்த 3 ஏரியாக்குள்ளே போகும். ஜவாத் மலையிலேருந்து காய்ச்சற சாராயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெள்ளூர் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் போகும். வெள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாஸில் போகும். அப்போ சித்தேரி மலை இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த பகுதிகளெலாம் வரும். இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், யாருக்கும் தெரியாமல்லாம் இல்லை. அதை எந்த இடத்துல நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு 65 பேர் இறந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வெளுத்து கொள்வோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்குது அப்படின்னா
இந்த அரசாங்கத்தை உலுக்கி ஏஞ்சி உட்காருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் இன்னும் சரியாக செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இந்த போலீஸ் மானிய கோரிக்கையின் போது இபிஎஸ்ஸை ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை இவர் வச்சிருக்கணும் இல்லையா? அதற்கு பிறகு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. உண்ணாவிரத போராட்டம் நீங்க நடத்துனீங்க, உண்ணாவிரத போராட்டம் முடிஞ்சிருச்சுங்க. சனிக்கிழமை மானிய கோரிக்கைங்க. மானிய கோரிக்கையின் போது நீங்க வந்து அசம்பிளிக்கு வந்து போராட்டம் பண்ணி ரோட்ல உட்காந்து அரெஸ்ட் ஆயிருக்கணும்ல. ஏன் அதை எதிர்கட்சி தலைவர் பண்ணல? இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி இந்த மாதிரி மானிய கோரிக்கையின் போது இதெல்லாம் நான் பேசுறதா இருந்தேன் அப்படின்னு இங்க சொல்லி இருக்கணும்ல நீங்க. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை இல்லாமல் செயல்படுகிறார் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம். சரி, டிராபேக் அதுதாங்கன்றீங்க. நீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசல அப்படின்னா கூட கூட்டணியில இருக்காங்க, அதனால பேசாம மனசு வந்து நோகடிக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில பேசாம இருந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன கள்ளச்சாராய மரணங்கள் வெறும் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா, அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, ஊழல் என்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா, அதிமுகவில் நடக்கலையா அப்படின்ற அந்த மாதிரி டோனில் வந்து அவங்க பேசுகிறாங்க. பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் வந்து அங்கே இறந்திருக்கிறவர்கள் தலித் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் இல்லை. அதுலேயே கூட விசிக தலைவர் டாக்டர் திருமாவளவன் வந்து போராட்டமும் அறிவிச்சாரு. முழு மதுவிலக்கு தான் வந்து ஒரே தீர்வு. அதான் சொல்றேன், முழு மதுவிலக்கு அப்படின்றது ஒரு ஃபெயிலியர். அது சாத்தியம் கிடையாது. அது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அது அவருக்கும் தெரிந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன் அவர் அப்படி பேசினார்னு எனக்கு தெரியல. பட் அவர் அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொல்றாரு, ஏதோ திமுகவில் தான் இது நடக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அதில் இஷ்யூ என்னன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ட்ரைபல்ஸ், இவங்களெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இவ்வளவு ஏழையாக இருக்கிறார்கள், இவங்களால் ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து டாஸ்மாகில் சாராயம் வாங்கி குடிக்க முடியாது அப்படின்றத தெரிந்து கொண்டு அவர்களுடைய பலவீனத்தை இவங்க வந்து வியாபாரமாக்குறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. கண்டதை குடிச்சா இவன் குடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை கொடுத்தா இவன் குடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் முக்கியமான பிரச்சனை. அப்போ அந்த விஷயத்தை வந்து திருமாவளவன் அவர்கள் அதை வந்து இது பண்ணியிருக்கணும், அட்ரஸ் பண்ணியிருக்கணும். பண்ணலையே, அந்த டோனே இல்லையே. நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த விவகாரத்தில் வந்து எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் கருத்து தெரிவித்தாங்க. அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் போதுமானதா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுனால தான் அரசாங்கம் வந்து சரி நமக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. உண்மையிலேயே இபிஎஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலுவான கேள்விகளை எழுப்பியிருக்கணும்னா அந்த மானிய கோரிக்கையின் போது அவர் அசம்பிளிக்கு வந்திருக்கணும். அசம்பிளிக்கு வெளியே இருந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கணும். நான் அசம்பிளியில் இந்தந்த விஷயங்கள்லாம் பேச வந்தேன், நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க, தந்தி பேப்பரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் எவ்வளோ கிரைம் நடக்குது அப்படின்றது அதில் பதிவாயிரும், தெரிஞ்சிடும். அப்போ தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நாமளே ஒரு 10 இன்சிடென்ட்டை கோட் பண்ணுறோமா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 100 எடுத்து நீங்கள் நூற்றுக்கணக்கான சமூகம் எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் செய்யவில்லை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் இதெல்லாம் வந்து செய்திருக்க வேண்டும். அதை போலீஸ் மானியம் அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த அரசாங்கம் முடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்றது உண்மையிலேயே பார்க்க போனோம்னா ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் சட்டமன்றத்தை கவர் பண்ண யாரை வேணால் கேளுங்க, எந்த ரிப்போர்ட்டரை வேணால் கேளுங்க, போலீஸ் மானியம் அன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி எதிர்கட்சி என்ன பேச போகிறாங்க, கூட்டணி கட்சி என்ன பேச போகிறாங்க, யார் எந்த பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது தெரியாது அப்படின்ற அந்த பயம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி அதிமுக வந்து காரியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். நிச்சயமாக இது குறித்து இறுதியாக ஒரு கேள்வி. இதில் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது இப்போ ரீசெண்டாக இது வந்து டாஸ்மாக் சரக்கில் கிக்கு இல்லை, நம்ம கிக்கு ஏற்றுவதற்கு நம்ம வந்து யோசிக்கணும், அதனால தான் வந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு பேசுகிறத ஒரு சாரார் வந்து நகைச்சுவையாக அவர் பேசுகிறாரு, ஆனால் அதில் உண்மை இருக்குன்றாங்க. இன்னொருத்தர் ஒரு பொறுப்பற்ற முறையில் பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் பிறகு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றதே வந்து அது யதார்த்தமான பேச்சாக இருந்தால் கூட நீங்கள் அதை பொதுவெளியில் நீங்கள் சொல்லக்கூடாது,
ரெண்டாவது சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ணக்கூடாது. இது அசெம்பிளி ரெக்கார்ட்ஸில் வந்து இது பதிவாகக்கூடிய இது வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் அவர் அப்படி பேசி இருக்கிறது பொதுவெளியில். இப்போ என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. அப்போ டாஸ்மாகில் கொடுக்குற சரக்குலாம் வந்து சரியான கேக்கு கொடுக்காதது அப்படின்னு டாஸ்மாகில் குடிக்க விருப்பம் இல்லாதவன் அல்லது குடிச்சு சலிச்சு போனவன்லாம் இப்போ வேற விஷயங்களை தேடி போக ஆரம்பிப்பான்ல. அமைச்சரே சொல்லிட்டாருப்பா கொடுக்குற சரக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இப்போ வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டாக வேற ஏதாச்சும் நமக்கு போதை வஸ்துக்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான்னா, அதாவது இதெல்லாம் வந்து இதுதான் சொல்றேன் நான். இதை வந்து நகைச்சுவை அப்படின்னு நினைச்சிட்டு நாம கடந்து போயிடுறோம். அது நகைச்சுவை கிடையாது. அதனுடைய தாக்கம் என்பது ஏதோ ஒரு இடத்துல சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து அது வரும். நீங்கள் டாஸ்மாக் சரக்கில் வந்து கிக் இல்லை, டாஸ்மாக் சரக்கில் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போது மக்கள் அதை எப்படி பார்ப்பான், மக்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பான்? சரி இவங்க சொல்கிறது சரிதான் போல், சரி ரைட்டு நம்ம அப்போது வேற ஓல்டு மெத்தட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு அவன் வேற போதை பழக்கங்களுக்கு போயிடலாம். சரி ஓகே ரைட்டு, ஒரு கோட்டர் அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கூடுதலாக நம்ம அதில் சேர்த்து ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு வேற ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்க தேட போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதெல்லாம் வந்து ரொம்ப விபரீதமான பேச்சு, பொறுப்பற்ற பேச்சு தான் இது. நிச்சயமா நீங்கள் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விவகாரத்தில் இதற்கு பல பேர் கொடுத்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் அது பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு 65 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வேணா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல், அரசியல் பின்புலம்லாம் இல்லாமல் அவங்க இறந்து போனாங்கன்னா கேள்வி கேட்கக்கூட நாதி இல்லாத மக்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக அப்படியே அதை விட்டுட்டு கடந்து போயிட முடியாது. இதே நான் கேட்குறேன் உங்களுக்கு, சென்னையில் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சிட்டியில் ஒரு பெரிய பப்பில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்? எப்படி பேசியிருப்பாங்க எல்லாரும்? ஏதோ ஒரு தலித் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் டெய்லி கூலிக்கு வேலைக்கு போகிறோம், அவங்க மேலே தான் தப்பு. ஆமாம், கூலிக்கு வேலைக்கு போகிறவன் எதுக்குடா உனக்கு வந்து சாராயம் அப்படின்னு, அது அவனுக்கு அதுதான் வந்து வழி, அது அவனுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவன் காலையில் போய் 100 மூட்டை தூக்குறான்னா அவன் காலையில் ஒரு கட்டிங்கை போட்டு இல்லை ஒரு சாரத்தை குடிச்சிட்டு தான் வந்து அவன் போய் அந்த வேலையை பார்க்குறான். அவனால் இல்லைன்னா அந்த வேலையை பார்க்க முடியாது. சமூக பொறுப்பு இருக்குல்ல, நமக்கு தான் அவன் அந்த மாதிரி சூழலுக்கு போது சமூகம் தானே காரணமாக இருக்குது. உண்மையிலேயே நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, நீங்கள் அந்த ஏரியாவில் ஹென்ரி டிஃபைன் கூட நான் பேட்டி எடுக்கும்போது அவரை தான் சொன்னார், நீங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக அவனால் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சரக்கை கொடுங்களேன், ஒரு சாராயத்தை கொடுங்க. அவனை நீங்கள் திருத்த முடியாது. நீங்கள் அவனை போய் சாராயம் குடிக்காதப்பா அப்படின்னா அவன் சரிங்க சார் அப்படின்னு கேட்டுலாம் வந்து விட்டு போயிட மாட்டான். அவனுக்கு மறுபடியும் அது தேவை. அது இல்லாமல் இல்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜோடைய அம்மாட்ட நான் பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, என் பிள்ளைகிட்ட சரக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு கரிசோரோடலாம் வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போதே அதோட இந்த சாராயத்தை வச்சு குடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னொடனே என் பையனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுக்கு என்ன அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பில் இருக்காங்க, இந்த ஆள் வந்து கல்வராயன் மலையிலேருந்து தான் சரக்கு வாங்கிட்டு வந்து விற்கிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த ஆள் அந்த இதெல்லாம் கடந்து போயிட்டார். இவர் மெத்தனால் அப்படின்னு. இப்போ இந்த கல்வராயன் மலை சாராயத்துக்கும் இந்த மெத்தனாலுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்னென்னா, இந்த கல்வராயன் மலையில் வந்து உங்களுக்கு காய்ச்சுற அந்த சரக்கு அப்படின்றது உங்களுக்கு அதில் இந்த பட்டை, அப்புறம் இந்த கடுக்கா, அது இது இந்த பழங்கள் இதெல்லாம் போடுவாங்க, முந்திரி பழம் இதெல்லாம் போட்டு ஒரு 20 நாள் 30 நாள் அது வந்து ப்ராப்பர் மெத்தட் வச்சிருக்காங்க. ஒரு இதுல இருக்குமா, ஊறல் போடுவாங்கல்ல, அது ஊறுறதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை காய்ச்சி அதுக்கப்புறம் டிஸ்டில் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆயிடும். ஆமா, சரியா? மெத்தனால் வந்து உங்களுக்கு ஈஸி, கடைக்கும் எடுத்து நீங்க ஒரு 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா அதுல 10 லிட்டர் 15 லிட்டர் நீங்க தண்ணி கலந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு நீங்கள் 70 ரூபாய்க்கு இமீடியட்டாக விற்கலாம். நீங்கள் இதில் மரக்காணத்தில் எப்படி மெத்தனால் அந்த சரக்கு விற்றாங்க, யாரோ ஒருத்தருடைய இறப்பில் தான் அது வந்து சரக்கை கொண்டு போய் விற்றாங்க அவங்க. அப்போது அவங்க சொன்னது என்னென்னா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 5 பாக்கெட்டு ப்ளஸ் ஒரு பாக்கெட் ஃப்ரீ. இப்படி தான் அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள், அங்கே இறந்தவங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நடக்குது, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பின்னாடி போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள் ஊடகத்தோட ஆர்டியில் நீங்கள் போடுவான தகவலை போட்டிருந்தீங்களா, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலி. அதாவது 45,000 கோடி வருமானம் வந்திருக்கு, ஆனால் 1% கூட அவங்க வந்து ரீஹாபிலேஷனுக்கு செலவு பண்ணலை அப்படிங்கிற செய்தியை போட்டிருந்தீங்க.
இல்லை அந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா நான் இது வந்து செங்கல்பட்டு அந்த மரணங்கள் நடந்ததுக்கு பிறகு ஆர்டிஐ போடுறோம். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் ஆர்டிஐ போடுறோம். ரீஹாபிலிட்டேஷன் கமிட்டி மூலமாக எத்தனை பேரை நீங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ அரசுடைய கொள்கை குறிப்பிலலாம் பார்த்தீங்கன்னா 1300 பேர் அப்படி இப்படின்றாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் 3 பேர் அப்படின்னு. இப்போ இவங்க எப்படின்னா கள்ளசாராயம் காய்ச்சி இவங்க வந்து அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இவர்களை போலீஸ் கைது பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வந்து ட்ரையல் நடத்தி ட்ரையல் முடிஞ்சு இவங்க கன்விக்ட் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எந்த விதமான தொழிலையும் ஈடுபடலைன்னா போலீஸே பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் கலெக்டருக்கு கொடுத்து கலெக்டர் வந்து அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கறவை மாடு வாங்கி கொடுப்பாங்க 30,000 ரூபா. அது கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க. ஓகே. அதில் அந்த தொழிலில் இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க கன்விக்ட் ஆனதான். ஸோ இப்படி தான் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விவசாய பகுதிகளில் அவங்களுக்கு கறவை மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதே சிட்டியில் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயினில் இருக்க பகுதியில் கடை வச்சு கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி கடை வச்சு கொடுக்கறது பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் அதெல்லாம் நடக்குது. நீங்கள் 1 வருஷத்துக்கு கள்ளச்சாராயம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 வழக்குகள் வந்து இவங்க ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ கன்விக்ஷன் வந்து இதில் நடக்குது? எவ்வளோ பேர் கன்விக்ட் செய்யப்படுறாங்க? அப்போ அத்தனை பேர் ரீஹாபிலிட்டேட் ஆகிருக்கணும்ல? கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி. கன்விக்ஷனே எப்படி நடக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த வழக்கை நடத்தி அதுக்கப்புறம் இவர் குற்றவாளி அப்படின்லாம் ட்ரையல் போய் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வரணும். அந்த பாலிசியில் நம்ம அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்க மாதிரி தான் அவங்களுக்கு டாஸ்மாக்கு வரக்கூடிய வருமானம் என்பது ஏராளம். ஆனால் ரீஹாபிலிட்டேஷனுக்கு கொடுக்கறது வெறும் 5 கோடி ரூபா தான். அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு விக்டிம் இருக்காங்க அப்படின்றத இவங்க ப்ரொப்போசலாக கொடுத்து அதுக்கப்புறம் அது கலெக்டருக்கு போய் கலெக்டர் அதை ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் வந்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். பெரிய ப்ராசஸ் இதெல்லாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். இதில் வேறு எதுவும் ரொம்ப சீரியஸாக அரசாங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் இல்லை. சும்மா ரீஹாபிலிட்டேட் பண்ணணுன்னு ஒரு கமிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு அதை கணக்கு காமிப்பாங்க அப்பப்போ. அவ்வளோதான், அதுதான் இருக்குது. நிச்சயமாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி. உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.